என் பிள்ளை மேல வந்திருக்கேன்டா. ஆசாமி வந்தது ஏன் குஞ்சு மேல வந்திருக்கு? என்ன குஞ்சு? சாமி மலை ஏறிச்சு. ஏன்னா இப்படிலாம் சாமி இறங்கி உக்குரமா ஆடிக்கிட்டு இருக்கு அந்த காலத்துல. இன்னைக்கு இருக்க ஆத்தா என்ன செய்ய தெரியுமா? என்ன புருஷங்காரன் 1000 ரூபாய் செலவழிச்சு வேலை பார்த்துட்டு வருவாரு, கொத்தனார் வேலை. சரி, பார்த்துட்டு வந்தா அந்த 500 ரூபாய் எடுத்து வச்சுட்டு 500 ரூபாய் குடும்பம் நடத்தினா குடும்பம் நல்லா இருக்கும். என்னை பத்தி ஆத்தா புண்ணியவதி என்ன செய்ய தெரியுமா? இந்த லோன் இருக்கு பத்தியில, லோனு ஏகப்பட்ட குழுவில் காசை வாங்கி வச்சிருங்க. பார்த்தா விடியல் லோனு, எல்என்டி லோனு, அது ஆசீர்வாத லோனு, இப்படி ஏகப்பட்ட குழுவில் லோனை வாங்கி வச்சிட வேண்டியது. புருஷன் யாரை தானே கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிட வேண்டியது. இவன் 1000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறேன் பார்த்தா சுடர்மணி சட்டி போட்டுருப்பேன். 1000 கண்ணு ஓட்டருக்கு ஒரு சட்டி கூட மாத்திருக்க மாட்டேன். சரி, புருஷங்காரன் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா வாங்கத்தேன் இப்போதான் வந்தீங்களா, தண்ணி சாப்பிட்றீங்களா, மோர் சாப்பிட்றீங்களான்னு சொன்னா பரவாயில்ல. வீட்டுக்கு நுழையும்போது உன் மையன் ரிமோட்டை உடச்சு விட்டேன், பேக்கை கிழிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னா அது நினைப்பேன் பேசாமல் சாரத்தை விட்டு இறங்கி வந்து பேசாமல் சாரத்தில் போய் தொங்கிடலாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை, போய் தொங்கிலாம் நினைப்பேன். ஆனால் என்னை பற்றி ஆத்தாக்கு அந்த ஆசீர்வாதம், ஏன் அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு தெரியுமா? இந்த லோன் வாங்கும்போது இந்த ஆத்தா என்ன செய்யும்னா, எப்போ வாங்க சார் உட்காருங்க சார்னு சொல்லி தண்ணி மோருக்குலாம் மோந்து கொடுத்து அந்த வர்றவருக்கு வரவேற்புலாம் கொடுத்து இந்த அம்மா 10 தடவை கும்பிட்டு லோனை வாங்கிடும். திருப்பி கட்டுறதுக்கு என்ன தெரியுமா? திருப்பி கட்டவே கட்டாது. திருப்பி இவன் சொல்லுவேன், எப்படி ஆத்தா அந்த லோனை கட்டிடாத்தா, இல்லைன்னா ஏன்ட்டு சீட்டை கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி இவன் 1000 தடவை திரும்பி கும்பிடணும். அதுக்கு பேர் ஆசீர்வாதம். இந்த விடியல் லோன் ஒன்று வச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பொம்பளை வாங்கிட்டு கடனை திருப்பி கொடுக்க மாட்டான். அதை எப்படியாவது வாங்கி யாருன்னு சொல்லிட்டு விடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி விளக்க பொறுத்து வச்சுருக்கா, அதுக்கு பேர் விடியல் லோனு. இப்படிலாம் ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கும். இதுல ஒரு பொம்பளை காசை வாங்கிட்டு கடன் அடைக்க முடியாம என்ன செய்ய தெரியுமா? அன்னைக்குன்னு ஒரு மாதிரி குளிர் காய்ச்ச, ஐயோ எனக்கு குது குதுன்னு வருதுன்னு சொல்லிட்டு வேலிக்கிற தூரில் போய் படுத்துக்கிறோம். இப்படிலாம் நாட்டுக்குள்ள நடக்கும். அதனால அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. அதனால சொல்றேன், இந்த காலத்துல எப்படி இருக்குது? கிளம்புது பாரு. மேல்மருவத்தூருக்கு என்னை பத்த ஆத்தாக்க பெறப்படும். எப்படி பெறப்படும்? கஞ்சி கலையத்தை தூக்கிக்கிட்டு என்னை பத்த ஆத்தா புண்ணியவதி இங்க இருந்து பெறப்படும் பாரு. எப்படி பெறப்பட்டு போகுன்ற? இங்கிட்டு பார்த்தா ஒரே குறுப்பு சேலை மஞ்சள் சேலை, இங்கிட்டு பார்த்தா சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இங்க புருஷனுக்கு கஞ்சியே ஊத்துறது இல்ல. ஆனா என்னை பத்தி ஆத்தாக்க ஓம் சக்தி பராசக்தின்னு கஞ்சி ஊத்துறதுக்கு பெறப்பட்டு போகும். போய்கிட்டு இருக்கும்போது பாரு, இந்த ஊர் அவுட்ரு தாண்ட வரைக்கும் ஓம் சக்தி பராசக்தின்னு போகும். சரி, அதுக்கப்புறம் பாரு இந்த குரூப் பொம்பளைய போறோம் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு ஒன்னு டிரைவர் சொல்லுங்க சக்தி அப்படின்னு. ஆத்தாவுக்கு நல்ல ஒரு குத்து பாட்டா போடுறியா, பக்தி பாட்டா அப்படின்னு. ஆத்தாவுக்கா என்ன பாட்டு கேட்கும்ன்ற? அந்த ஆளுமா டோலுமா பாட்டை போடு அப்படின்னு சொல்லி போடு வாங்கிக்குவாரு. எப்படி போடுவாங்க? ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா தோலங்கடி மாலுமா தேதிகள் மாலுமா ஆளுமா டோலுமா ஆளுமா டோலுமா. இப்படி 15 பொம்பளை சேர்ந்து குத்தும்ல. ஆமா, டிரைவர் என்ன செய்வேன், ஸ்டேரிங்க விட்டுவிட்டு அவன் திருப்பிக்கிட்டு ஒரே குத்து. ஐயோ, எதுல எங்க ஓடி குத்துறியா? நேர புளிய மரத்து தூர்ல ஒண்டி குத்துறியா? அவ்வளவுதான். ஒரு பொம்பளைக்கு குண்டி மூட்டு விளைவிக்கிறோம், ஒரு பொம்பளைக்கு கையை மூட்டு விளைவிக்கிறோம். கடைசியா பார்த்தா எங்கட டிரைவரை காண பார்த்தா மரத்துல உச்சி கும்பல தொங்கிக்கிட்டு இருப்பேன். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சக்தியில விளையாடலாம், தெய்வ சக்தியில விளையாடக்கூடாது என்பதை எடுத்து கூறி நாலுவட்டை கிராமத்தில் எழுந்து அருள் புரிந்துங்க முனியாண்டி பகவதி அம்மன், கருப்புச்சாமி சோனக்கருப்பு மங்களக்காரி கோயிலுடைய கலரி உற்சவத்தை முன்னிட்டு தமிழகத்தில் தலை சிறந்த நாடக நடிகர்கள் கொண்டு இந்த நாடகம் உங்கள் முன்னால் சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்திற்கு அமைதி காத்து நல்ல ஆதரவையும் நல்ல பெருமையும் பெற்றுக் கொடுக்குமாறு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாடகத்துக்கு போலீஸ் துறையிலேருந்து அனுமதியே மறுக்கப்பட்டது. நாங்கள் இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது உங்கள் துறையில் தான் இன்ஸ்பெக்டர்லேருந்து டிஎஸ்பியிலேருந்து போலீஸ்லேருந்து அனைத்து காவல் அதிகாரி பூரா உங்கள் மண்ணில் இருக்கிய, உங்களுக்கு எதுக்கியா பாதுகாப்பு அப்படின்ட்டாங்க. அதனால நம்ம மண்ணில் இருக்க அனைத்து காவல் உயர் அதிகாரி பூராமே இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பேரும் புதனும் வாங்கி கொடுக்கறதுக்காக இதேபோல் நாளை 12 மணி வரை அமைதி காத்து இந்த மண்ணுக்கும் நம்ம துறைகள் சார்ந்திருக்க அனைத்து நம்ம பங்காளி காவல்துறை அதிகாரிகளுக்கும் பேரும் புகழும் வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு அது யாருமே கைதட்ட மாட்டாங்க. தூக்க கழகத்தில் உட்காந்து கிடக்குது.
அடுத்தபடியாக இந்த நல்ல ஒரு நாடகத்தை நாடக நடிகர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்காக நமது மண்ணின் முன்னாள் அண்ணன் சேதுராமன் ஐயா அவர்களின் அருப்பெரும் தவ புதல்வர் நம்ம கோயில் பங்காளியின் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொடுத்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு இந்த கமிட்டியின் சார்பாக நடிகர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. முதலாவதாக தங்கள் முன்னால் பப்பினா நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் அறிவுராஜா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எங்கள் சிறந்த முறையில் அடுத்தபடியாக தங்கள் முன்னால் ஹார்மோனிய கலையரசு அண்ணன் பேர் எழுதியிருக்காப்புல செல்வா கணேஷ் அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக மித்திரங்க வித்துவான் கரூர் விஎஸ் சதீஷ் குமார் அவர்களுக்கு மிருதங்க வித்துவான் அன்பு சகோதரர் சதீஷ் மிருதங்கம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. மிருதங்க சதீஷ் அவர்களுக்கு 2 வேளை செயின் போடுறோம். பலவாத்திய புகழ் கரூர் எம் மகேஷ் ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு 5000 ரூபாய் சேர்த்து கொடுக்குறோம். தம்பி ஆல்ரவுண்டு மகேஷ். இந்த நாடகம் நல்லா இருக்கணும்னா இந்த கலைக்குழுவினர்கள் உங்கள் ஆக்கவும் பூக்கமும் இருந்தால் ஆட வைக்காத நடிகர்களையும் டான்ஸையும் ஆட வைக்கலாம். அதே மாதிரி ஆடையும் வச்சிடலாம், பாடவும் வச்சிடலாம். அடுத்தபடியாக சீன் அமைத்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் தாளம் அமைத்து கொண்டிருக்கும் கரூர் வி சிவா தாளம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதைப்படி எல்லாமே கரூர் தான். அடுத்தபடியாக இந்த நல்ல ஒரு நாடகத்திற்கு ஒளி அமைத்து கொடுத்த அன்பு அப்பா ஏபிஎஸ் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. மைக் செட் ஏபிஎஸ் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறார்கள். வராங்க. இந்த நல்ல ஒரு நாடகத்தை குறுகிய காலத்தில் நல்ல ஒரு நடிகர்களை கொண்டு அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் பேர்னிப்பட்டி நரசிம்மன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது. தயவுசெய்து நரசிம்மன் எங்கே இருந்தாலும் நாடக மேடைக்கு நோக்கி வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நல்லா ஜோராக கை தட்டுங்கப்பா, துண்டை பொறுத்து விடுங்கப்பா. மின்சாரத்துறையிலேருந்து வந்திருந்தால் தயவு செய்து வரவும், போலீஸ் துறையிலேருந்து வந்திருந்தாலும் தயவு செய்து வரவும், காவல்துறை அதான் காவல்துறைனா போலீஸ் எல்லாம் ஒன்று தான் ஐயா. கமிட்டிக்கு வருமாறு அன்பு அழைக்கின்றோம். மின்சாரத்துறையிலேருந்து வந்திருந்தாலும் அருமை தம்பி யூடியூப்பு அரவன் மீடியாவா சென்னை முடிய தமிழ்நாடு முழுவதும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ. அரபு நாவூரில் நம்ம சகோதரர்களாக இருக்காங்க, நல்லா தெளிவாக நல்லா போட்டு விடுங்க ஐயா. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அரவான் மீடியோஸ் எங்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி இருக்கக்கூடிய நமது நாலுகோட்டை கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் நன்றிகள் இந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நாளத்தின் கருமை எழுதி அன்பான ஒரு சின்ன ஒரு தகவல். அருள்மிகு மேலமங்கலம் கிராமத்தில் இதே ஆலயம் அமைந்துள்ள முனீஸ்வரன் கருப்பசாமி சோனைகருப்பு பகவதி அம்மன் மங்களகாரி கோயில் கலையரங்கில் வருகின்ற 22/5/2026 வைகாசி மாதம் 8ஆம் நாள் நாகன் கல்யாணி குடும்பத்தார்களின் சார்பாக பிரார்த்தனை நாடகம் சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நாடகத்திற்கு கீழ்கண்ட நடிகர்களை கொண்டு நல்லதொரு நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நாடகத்துக்கு திரளாக அனைத்து பெரியவர்களும் கோயில் பங்காளிகளும் இன்றே போல் திறந்து வருகை தந்து மேலமங்கலம் அமைந்துள்ள கோயிலில் திருவிழாவுக்கு வந்து சேர்ந்து இந்த நாடகத்தை கண்டுவிட்டு இன்புட்டு கலக்குமாறு கமிட்டியின் சார்பாகவும்
அவரது நாகன் குடும்பத்தார் சார்பாகவும் கோயில் நிர்வாகிகள் பங்காளியர் சார்பாகவும் உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நல்ல ஒரு நாடகத்திற்கு ராஜபாட்டாக பொன் முருகதாசும், வள்ளியாக மல்லிகா தேவியும், நாரக சக்கரவர்த்தியாக கீதப்பிரியனும், பப்புனாக கிருஷ்ணகுமாரும், டான்ஸாக ரம்யா சிரியும், ஆறுமையத்திற்கு TM கல்யாணசுந்தரமும், மிருதங்கத்திற்கு கண்ணனும், ஆல்ரவுண்டாக சத்தியமூர்த்தியும், தாளத்திற்கு இளையராஜாவும் தோண்டி வள்ளிதிரமன் நாடகம் மேலமங்கலத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் வருகை தந்து ஆதரவு பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நடந்து முடிந்த